ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, இந்த தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உமது வார்த்தைகளை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படியாக புதிய நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் எங்கள் வாழ்வில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளங்களை திறந்து கொடுக்கிறோம். எங்களோடு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனம் 4. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார் என்பதே. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். NMSI லெந்து கால 40 நாள் தியானத்தில் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு
லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நமக்கு தியானமாக கொடுத்திருக்கிறார்கள். லூக்கா 4ஆம் அதிகாரத்தின் துவக்கத்திலே இயேசு தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் அக்கரையை விட்டு திரும்பி பின்னர் தூய ஆவியினால் மீண்டுமாய் அவர் ஆட்கொள்ளப்பட்டு வனாந்திரத்திற்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார் என்று திருமறை நமக்கு சொல்கின்றதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து திருமுழுக்கின் மூலமாக பரிசுத்த ஆவியை நிறைவாய் பெற்ற அவர் மீண்டுமாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வனாந்திரமான ஒரு பகுதிக்குள்ளாக இயேசு கிறிஸ்து கடந்து சென்றார் என்று திருமறை நமக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். நாங்கள் இஸ்ரேல் நாட்டிற்கு சென்றபோது அந்த வனாந்திரமான பகுதியை கொண்டு போய் காட்டினார்கள். இங்கே தாங்க இயேசு கிறிஸ்து 40 நாள் அவர் இங்கே தான் இருந்தார் என்று சொன்னபோது இன்றைக்கும் அந்த இடம் மிகவும் வனாந்திரமான ஒரு பகுதியாகவும் நகர்ப்புறத்திலிருந்து வெகு தூரம் இருக்கின்ற ஒரு பகுதியாகவும் அந்த பகுதியை பார்க்கும்போதே நமக்கு பலவிதமான அச்சங்களும் சிந்தனைகளும் தோன்றுகின்ற ஒரு வனாந்திரமான தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடமாக இன்றைக்கும் அது இருக்கிறது. பாருங்கள், சில சமயங்களில் பரிசுத்த ஆவியானவரே நம்மை வனாந்திரமான அனுபவங்களுக்குள்ளாக கொண்டு செல்கின்றதை பார்க்கிறோம். இயேசாமி அவருடைய திருப்பணியை தொடங்குவதற்கு முன்பாக கடவுள் இந்த அனுபவத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு தருகிறதாக திருமறை நமக்கு சொல்கிறது. வனாந்திரமான அனுபவங்கள், வனாந்திரத்தில் என்ன இருக்குங்க? யாரும் இல்லாத ஒரு இடங்கள், உறவுகள் இல்லாத இடங்கள், கடினமான இடங்கள், பசி, தாகம், இவைகள்தான் வனாந்திரத்தின் அனுபவங்களாக இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக வசனம் சொல்கிறது 40 நாட்கள் அவர் அலகையினாலே சோதிக்கப்படுகிறார் என்று சொல்கின்றதை பார்க்கிறோம். இந்த நாட்கள் கழித்து தான் பிசாசானவன் அவரிடத்தில் வருகிறான். ஏனென்றால் பாருங்கள், அந்த வனாந்திரத்தில் சோதிக்கப்பட்ட அந்த நாட்களில் அவர் ஒன்றும் உணவை அவர் உட்கொள்ளவில்லை என்று திருமறை நமக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். பசி உண்டாயிற்று. இயற்கையாகவே ஒரு மனிதன் இத்தனை நாட்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது அவருக்கு ஏற்படுகின்ற அனுபவம், பசியின் அனுபவத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்து கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட வனாந்திரமான அனுபவங்களை நாம் கடந்து செல்லக்கூடும். நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகளை நாம் சந்திக்கலாம். உடல் பலவீனங்களை நாம் சந்திக்கக்கூடும். பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கக்கூடும். ஏன் இந்த அனுபவம் நமக்கு? நம்ம பக்தியாக தானே இருக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் தானே இருக்கிறோம், ஏன் இந்த நெருக்கடி நமக்கு என்ற கேள்விகள் நமக்குள் எழலாம். நான் அற்புதமாக இந்த பகுதி சொல்லுது பாருங்கள். 40 நாட்கள் இரவு பகலும் இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். மார்க்கு நற்செய்தி நூலில் சொல்லுது, அவர் காட்டு விலங்குகளோடு அங்கு இருந்தார். எப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக அது இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்கள். 40 நாள் முடிவில் அவர் மிகுந்த பசி வேதனை உடையவராக அவர் மாறுகின்றார். இப்போ பாருங்க, அழகை அவரிடத்துல வந்து சொல்றான், நீர் உண்மையான கடவுளுடைய மகன் என்றால் இந்த கற்களை அப்பமாக்க நீ மாற்றி உன்னுடைய பசியை நீ தீர்த்து கொள்ள முடியுமே என்ற ஒரு சவாலை இங்கு அழகை இயேசுவிடத்தில் சொல்கிறது பார்க்கிறோம். சில சமயங்களில் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருப்போங்க, ரொம்ப நெருக்கடியில் இருப்போம், ரொம்ப தேவைகள் இருப்போம். அப்போ தான் நமக்கு பல்விதமான சோதனைகள் வரும் இல்லை? அன்பான தேவ பிள்ளைகளே, ஏசாமி அங்கே என்ன செய்தார்? ஒருவேளை அவர் கூட அந்த பசியை தீர்த்து கொள்வதற்காக அந்த கல்களை அப்பமாக அவர் மாற்றி சாப்பிட்டு இருக்கலாம். ஒருவேளை பசியே இல்லாமல் கூட அவர் ஜெபித்து இருக்கலாம். ஜெபம் பண்ண அவருக்கு பசி கூட இருந்திருக்காது, அவர் இறை மைந்தல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து செய்ததை பாருங்கள். அவர் அழகைக்கு பதில் சொல்கிறாரு, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தின் தேவையினால், இந்த உலகத்தின் பொருட்களால் மட்டும் நாம் மகிழ்ச்சி அடைய போவதில்லை. நாம் நல்லா புரிந்து கொள்ளணுங்க. இந்த லெந்து நாட்களில், சில சமயத்தில் இந்த லெந்து நாட்களில் நம்முடைய உபவாசங்கள்லாம் உலகத்தின் தேவைகளை நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும், இது என் வாழ்க்கையில் நடைபெறணும், அதற்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த பொருள் எனக்கு கிடைக்கணும், இந்த பண தேவை சந்திக்கப்படணும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது முக்கியம் இல்லைங்க, அது லெந்து காலத்தின் நோக்கம் அல்ல. ஏசாமி சொல்கிறாரு,
மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால, மத்தேயு நற்செய்தியில் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையினாலே அவன் பிழைக்கிறான். கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசம், கடவுளின் வார்த்தை மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியது. அந்த வாழ்வு முக்கியம். இந்த உலகத்தின் பொருட்கள் அல்ல, இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல. இந்த உலகத்தின் காரியங்கள் ஒருவேளை இன்றைக்கு நமக்கு மகிழ்ச்சியை தரலாம். உலகத்தின் பொருளாதாரங்கள் இன்றைக்கு நமக்கு பணம் இருக்கலாம், பணத்தின் மகிழ்ச்சியில் நாம் இருக்கலாம், இன்றைக்கு நம் வீட்டில் எல்லாம் இருக்கலாம். ஆனால் நாட்கள் வரும்போது, கடினங்கள் வரும்போது, ஒன்றுமில்லாத நிலையில் நாம் இருக்கும்போது நாம் சோர்ந்து போயிடுவோங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் மேன்மைகள் மட்டுமல்ல, கடவுளுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழும்படியாய் கடவுள் நம்மை அழைக்கிறார். இந்த பாடம் தானே இந்த ஏசாமி நமக்கு சொல்லித்தர. என்ன அழகா சொல்றார் பாருங்க. மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவன் மீது, தேவனுடைய வார்த்தைகள் மீது வைத்திருக்கிற விசுவாசம் ஒரு மனிதனை பிழைக்க செய்யும் என்பதை இயேசு கிறிஸ்து இங்கு சொல்கிறதை பார்க்கிறோம். எங்க சொல்றாருங்க? நெருக்கடியான நிலையில, அந்த சோதனையிலும் துன்பத்திலும் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிற ஒரு அற்புதமான மனிதராக இயேசு கிறிஸ்து இங்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அன்பானவர்களே, நெருக்கடிகள், கஷ்டங்கள், வேதனைகள் வரும்போது, துயரங்கள் வரும்போது நாம் புலம்ப ஆரம்பிச்சிடும். ஏன் ஆண்டவரே இப்படி, ஏன் இந்த நெருக்கடி என் வாழ்க்கையில், எனக்கு இது கிடைக்கணும் ஆண்டவரே, இது எனக்கு கொடுங்க என்றெல்லாம் நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம். நல்லது தாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, அது மட்டும் அல்லப்பா, என்னுடைய வார்த்தையின் மீது, என் மீது நீ விசுவாசம் வைத்தால் இந்த உலக பொருட்கள் அல்ல, இந்த உலகத்தின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். சில சமயத்தில் உலகத்தின் மேன்மைகளை தேடி, உலக பொருளாதாரங்கள், பதவிகள், உலகத்தின் காரியங்களை தேடி நாம் ஓடுவர்களாக இருக்கிறோங்க. சில நெருக்கடிகளில் நாம் விசுவாசத்தை இழந்து போய் உலகத்தின் காரியங்கள் மீது நம்முடைய நம்பிக்கையை வைத்து விடுறோம். உலகத்தின் காரியத்தை தேடி நாம் போயிடுறோம், விசுவாசத்தை இழந்து போகிறோம். ஆனால் ஏசாமிங்க, உலகத்தின் காரியம் முக்கியம் அல்ல, கடவுள்தான் முக்கியம், கடவுள் மீது நான் வைத்திருக்கிற விசுவாசம் முக்கியம் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறவராக இருக்கிறார். இதிலிருந்து காலம் முழுவதும் கடவுள் நம்மை வழிநடத்துவாராக. எந்த நிலையில் வந்தாலும், எந்த நெருக்கடி இருந்தாலும், வேதனைகள், சூழ்நிலைகள் நம் வாழ்வில் மாறினாலும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் மீது விசுவாசமாய் இருப்பவர்களை அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்தியதில்லை. திருமறை சொல்கிறது பாருங்க. அந்த சோதனை நாட்கள் முடிந்த உடனே வானதூதர்கள் வந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்களாம். என்ன அற்புதம் பாருங்க. உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்றால், நெருக்கடியான வேதனையான நிலையிலும் என் இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால், அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைப்பீர்கள் என்றால், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை உயர்த்துவார். உலகத்தின் நன்மையில் மட்டுமல்ல, பரலோகத்தின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுக்க அவர் பெரியவராயிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் உண்மையாய் அர்ப்பணித்து பாருங்க. ஆண்டவரே, இந்த உலக தேவைகள் மட்டுமல்ல, உமது வார்த்தை மீது நான் விசுவாசம் வைக்கிறேன், நீரை எல்லா நிலையிலும் வழி நடத்துவீர் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி பாருங்க, அர்ப்பணித்து பாருங்க. இதிலிருந்து நாட்கள் முழுவதும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார். ஆமேன். ஆண்டவரிடத்தில் நாம் எப்போ கொடுப்போமா? ஒருவேளை வனாந்திரத்தின் அனுபவத்தில் நீங்கள் இருக்கலாம், பல நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம், கண்ணீரோடு கூட இந்த தியானத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். சோர்ந்து போவாதீங்க. இந்த நிலையிலும் உங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. கடவுள் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்வார். ஜெபிப்போமா. அன்பின் கடவுளே, இதிலிருந்து கால தியானத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நான் ஜெபிக்கிற இயேசு சுவாமி, வனாந்திரமான அனுபவங்களை நாங்கள் கடந்து செல்லக்கூடும் இயேசு சுவாமி. நெருக்கடிகள், பிரச்சனைகள், வேதனைகள், பலவீனங்கள், சோர்வுகள் எங்கள் வாழ்வில் கடந்து வரலாம். ஆனால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எந்த நிலை வந்தாலும் எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் தளர்ந்து போகாமல், உமக்கு விரோதமான காரியங்களை செய்யாமல், சிந்திக்காமல், கடின நிலைகளிலும் எங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ள ஆண்டவரே மீது நாங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாய் வாழும்படியாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசு சுவாமி. எங்கள் குடும்பங்களின் தேவைகளை சந்திப்பீராக, எங்களை பலப்படுத்துவீராக. எல்லா நிலையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நிலைத்திருப்பீராக. எல்லா துதிகன மகிமையாமைக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். திரியேக கடவுளின் ஆசீர்வாதம், பலன், சுகம் நாம் அனைவரோடும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.